வணக்கம். இன்னைக்கு மணிகண்டன் சித்தன் குடியிருப்பு அவங்க ஒரு 20 மணிக்கூருக்கு மேலே பறத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்கள சந்தித்து அவங்க புறா அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த புறா வளர்ப்புங்கிறத எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? எப்படி இந்த புறா வளர்ப்புக்குள்ளே வந்தீங்க? ஆனால் இது சின்ன வயசுலேருந்தே இது வளர்க்குறேன். நான் ஒரு 2000 புறா கிடாக்கு நமக்கு. அதுக்கு முன்னே சின்ன சின்ன ஆசைகள் உண்டு. 2000க்கு பிறகு கண்டிப்பாக தொடச்சி புறா போட்டிருக்கேன். போட்டு பந்தயம்னு விட்டது வந்து 2015 பந்தயம் விட்டுட்டுருக்கேன். நமக்கு அதில் பெரிய அளவு டைம் கிடையாது. சின்ன சின்ன டைமுகள் தோல்விகள் அப்படி இருக்குது. மற்றபடி 2019 தான் முத பரிசு நமக்கு ஒரு ஜாக் செட் நம்மகிட்ட உருவானதே. எத்தனை மணிக்கூர் பறத்திருந்தீங்க? அதில் 14.5 மணி நேரம் பறத்திருந்தேன். சரி சரி சரி. இந்த ஜாக் செட்? ஆமாம், ஜாக் செட்டு புறா நமக்கு முத நமக்கு அதான் பரிசு வாங்கி வந்து. மற்றபடி அதுலேருந்தே புறா வளர்க்க நமக்கு ஒரு ஆர்வம் தான். அப்படி சரி. இந்த பந்தயம் 20 மணி நேரத்துக்கு மேலே எந்த பந்தயத்தில் பறத்திருக்கீங்கிறத பற்றி சொல்லுங்கள். எத்தனை பந்தயத்தில், எந்த பந்தயத்தில், எத்தனை மணி நேரம்? 20 மணிக்கு மேலே எங்கள் ஊர் தாமரத்து பந்தயம் ஒன்று, உள்ளூர் பந்தயம். சரி. அது ஒன்று. நாஞ்சில் பீஜன் அந்த அரசன் பந்தயம் ஒன்று. நாஞ்சில் அரசன் பந்தயம். ஆமாம், நாஞ்சில் அரசன் பந்தயம் ஒன்று. இந்த ரெண்டுலேயும் நான் அங்கே 4வது இடத்துல இருக்குது, இங்கே 2வது இடத்துல இருக்குது. எத்தனை மணி நேரம்? 20 மணி நேரம் 53 நிமிஷம். 20 மணி நேரம் 53 நிமிஷம். ஆமாம். சரி. பார்க்கல. எத்தனை வருஷமாக பந்தயம் விட்றீங்க இந்த 2 புறாவும்? இது ரெண்டுமே 4 வருஷம். இது 5வது வருஷம் பந்தயம் பறந்துட்டுருக்கு. 4வது வருஷம் பறந்துட்டுருக்கு. இனி 5 வருஷம் புறா இது. 5 வயசு புறா இது. 5 வருஷமாட்டே பந்தயத்தில்? ஆமாம், பந்தயத்திலே பறந்துட்டுருக்கு. 21 22 விட்டுருந்தேன். 23, 24, 25 எல்லாருமே நமக்கு பரிசு. இந்த 2 புறாக்களும் பிரைஸ் வாங்கி தந்தேன். ஆமாம் ஆமாம். சரி. அப்போ இந்த புறாக்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ரொம்ப வருஷமாக பறந்தனால அந்த திருடாக்கி வச்சிருக்கிறது, நைட்டு பழக்கிறதுலாம் ஏற்கனவே செஞ்சிருக்கீங்க. 21 ட்ரைனிங் பண்ணி வச்சிருந்தேன். அப்படி 22 அப்படி அந்த ஒரு 5 வருஷம் மட்டும் அது நம்மகிட்ட கைக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு தாய் பிறந்தனால நமக்கு அந்த வழி நமக்கு பறவை கரெக்டாக பிடிச்சி பறக்கும். சரி சரி. தாயினோட பரிசுவான புறா. 4 வருஷமா அந்த புறாவை பறத்திட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த வருஷம் புதுசாக ரெக்க கொடுத்துருப்பீங்க. அதுல இருந்து இந்த 20 மணிக்கூர் பறக்கிறது வரைக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்கல்ல? ஏற்கனவே பறந்த புறா. ஆமாம். அப்போ இந்த மாதிரி புறாக்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இதுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் கொடுக்கணும்னு வேண்டாம். ஏன்னா அந்த டைமில் கொடுத்தே தான் ஃபுல்லாக விட்டு ஃபுல்லாக பறந்துட்டு இருந்த புறா எழுதுனா. இந்த வருஷம் நம்ம ஒன்று ஃபுல் டேன் விட்டுருந்தேன். நான் 7.5 டேன் கண்டிப்பாக விடுவேன். 7.5 விடாமல் இருக்க மாட்டேன். ஆனால் அந்த 7.5 டேன் விடவும் இந்த வருஷம் பறக்கவே இல்லை. 8 மணி வரைக்கும் இறங்கிட்டு ரெண்டுமே. அது அந்த கிளைமேட்டு புறா இறச்சம் எல்லாமே மாட்டிட்டு இந்த வருஷம் மாட்டிருந்து. அதனால அந்த பறவை கொஞ்சம் குறவு தான். மற்றபடி விடாது எல்லாமே நம்ம பழைய புறாக்களை கொண்டு வரோம்ல அதேமாரி தான். மேலே விடாது 2 மணி 3 மணி நேரம் பிடிக்குது, அதெல்லாம் கரெக்டாக தான் கொண்டு வருவோம். இப்போ ஒரு பகலில் ஃபுல்லாக விட்டுருவேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் ராத்திரி பழக்குவீங்களா? ஆமாண்ணே. பகல் நம்ம புறா வந்து என்கிட்ட கிடக்க புறா எதுவுமே காலத்தை விட்டு ஃபுல்லாக பறக்கட்ட புறா எடுக்க மாட்டேன். காலத்தை இறதண்ணி இல்லாமல் டெய்லி விட்டுட்டே இருப்பேன். இப்போ 10 நாள் டெய்லி விடுவேன், 10-15 நாள் விடுவேன். விடதில் காலத்தை விட்டுக்கிட்டே இருப்பேன். இறை போடாமல் விட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறை போட்டு விரட்டுவேன். 8 மணிக்கு போல் விரட்டி விடுவேன் காலத்தை. அதில் என்ன செய்யணும்னா அது ஃபுல்லாக பறந்து நைட்டுக்குள்ளே ஏறும். அதில் எல்லாம் ஏறாது. 1 மதியம் இறங்கும், 4 மணிக்கு இறங்கும், ஒரு 3 நாளுனா 4-5 நைட்டுக்குள்ளே தானே ஏறும். அதாவது எதுக்கு அது சாம்பிள் பார்க்கணும்னா நம்ம புறா சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் என்ன செய்யணும், தன் பறவைக்கு அது உள்ளே போகிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்துருவேன். சரி. 13 மணிக்கு ஒரு தன்னை சும்மா பறக்கணும். அது அந்த தன் இதில் பறந்த ஆல்வத்தை தான் இடத்துல டேனுக்கு அதாவது நைட்டுக்கு செட் பண்ணுவேன். 4 மணி போல் கொண்டு போவேன். அப்போ ஒரு 13 மணிக்கு ஒரு பறவை. ஆமாம், அதை கம்ப்ளீட்டாக புறா செக் பண்ணாமல் எடுக்க முடியல. 13 மணிக்கு பறக்காத புறாவை கொண்டு நைட்டுக்கு ரெடி பண்ணி பிரோஜனம் கிடையாது. அதனால அந்த புறா வந்து நம்ம புறா 14 மணிக்கு 13 மணிக்கு சும்மா பறக்கணும். அது தன் இதில் பறந்த ஆல்வத்தை தான் நான் புறாக்கி ரெடி பண்ணி கொண்டு வருவேன். நைட்டுங்கிறது 2வது. ஆமாம். இதை வந்து சும்மா விட்டுட்டு போயிட்டு புறாலாம் திறந்தாண்டாகும். வெளியே எல்லா கூடுதலும் திறந்தாண்டாகும். எல்லாமே திறந்து கிடந்து தான் அந்த மாதிரி பறக்கணும். அது புறாயை அடைச்சிச்சுலாம் பறத்த மாட்டேன். காலத்தையும் திறந்து போட்டு விரட்டே தான். கும்பலில் நின்று எல்லாம் சாயங்காலம் வர ஏறும். 4 புறா 3 புறா சேவரம் நிற்கும். அந்த புறாக்களில் அதுக்கப்புறம் ஒரு 4 புறா அதில் வர 4-5 புறா வரும். அதை நைட்டுக்கு கொண்டு வருவேன். இந்த வேறு மீதி உள்ளதை அப்படி போட்டுருவேன். அப்புறம் என்னென்னா நைட்டு ஒரு இப்போ நான் மதியம் போகிறதுக்கு விரட்டி விடுவேன். ஏன்னா இதுக்கு நல்லா ஃபுல்லாக பறந்த புறாவில் தானே இருக்கும். ஒரு 2 மணி தூக்கி விடுவேன். அது இருட்டுக்குள்ளே ஏறக்கு பார்க்கும் கள்ளத்தனத்தில் இறங்க வரும். அப்படி இறங்கும் பட்சத்தில் இன்னும் 6 மணிக்கு இறங்கி விட்டுருவேன். அது கள்ளத்தனத்தில் சில போக்கில் உள்ள ஏறும். அப்போ 6 மணிக்கு விடுவேன். அப்படி வந்து அதை வருஷம் மட்டும் அந்த புறாய் பறத்திட மாட்டேன். நம்ம உண்மையை சொல்ல நான் பறத்திட மாட்டேன். வருஷம் இந்த மாதிரி பண்ணி வச்ச புறாயை அதுக்கு அடுத்த வருஷம் ஸ்லோவாக ஏற்றி கொண்டு ரெடி பண்ணி கொண்டு வருவேன். நைட்டு அப்புறம் ஃபுல்லாக போல் பறந்துருமா. அந்த 1 வருஷம் 2 வருஷம் விட்ட புறா கடந்து அப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் கிடக்கு நம்மகிட்ட பழைய புறாக்களுக்கு தான் முக்கியத்துவம். நான் அதுதான் பண்ணிவிடுவேன். நம்ம ஒரு ஆள் ஏன்னா நம்ம ஒத்தைக்கு சில ஆள் சம்பளத்துக்குலாம் ஆள் போட்டு பறத்துவாங்க. அப்போ அவங்க பண்ணிவிடுவாங்க. நம்மளால முடியாது, ஒத்தைக்கு பறத்த முடியாது. புது புறா எடுத்து புது புறா அது வந்து எள்ளு ஊக்கம்லாம் ரொம்ப இருக்காது. நம்ம கண்ட்ரோலும் இருக்காது. நம்ம ஏரியாவில் வந்து நம்ம புறா அடித்தாலும் அடுத்த ஆள் புறா அடித்தாலும் இறங்காது. இதுனா நம்ம பழைய புறா 1 வயசு புறாவில் அதனால கரெக்டாக கண்ட்ரோலாக நிற்கும்.
இந்த மாதிரி பறவை ஃபுல்லாக பறத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் விட்டு அப்படி இருட்டுக்குள்ள அதுக்கப்புறம் இட்டு ஒரு அதுவும் ப்ராய் போட்டு தான் விரட்டுவேன். ப்ராய் லைட்லாம் போட்டு விரட்டும் போது அது உள்ள நைட்டு யாரும் 11 மணி 10 மணி யாரும் அப்புறம் ப்ராயை போட்டு தான் விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் அதில் தெளிவாக டைமுக்கு வரக்கூடிய ப்ராயை பார்த்து 3 அணை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராயை அடைச்சி போட்டு விட்டுருவேன். அப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் இறங்க சிலை கலந்து தான் வரும். எப்போ டெய்லி இதே பழக்கத்தில் வந்துருக்குமா, அதுக்கப்புறம் லைட் சிக்னலில் கொண்டுருவேன். ப்ராயெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். லைட்டை போட்டால் இறங்கணும், லைட்டை அப்படி செட் பண்ணி கொண்டு வருவேன். லைட்டை அணைச்சி போட்டே பார்த்து கொண்டு வந்துட்டு இருப்பேன். இறங்க வரும்போது லைட்டை போட்டு இறக்குவேன். அப்போ அது ஒரு பழக்க மாட்டே அது கொடுத்துருவேன். அப்போ அதுக்கு தெரியும். ஆமாம், அதுக்கு தெரியும். அப்போ இவங்க லைட்டு போட்டேன். ஏன்னா நம்ம இடம் அப்படிப்பட்ட இடம் ப்ரா போட்டுலாம் பழக்க முடியாது. சில நேரம் கூட நேரம் பறக்கும். இது லைட் சிக்னலுக்கும் நமக்கு செட் ஆகிடுச்சு. ஒரு ஆள் ஒரு மாடலில் பறத்தோம். லைட்டு ஆவணி போட்டு தான் பறத்துவேன். லைட்டு போட்டோன்னா அப்புறம் இறங்கும். நைட்டு எத்தனை மணிக்கு போட்டாலும் ஃபுல்லாக பறத்திட்டு அதுக்கப்புறம் சாயந்தரத்துலேருந்து விட்டு அப்படி தான் விடுவேன். சரி, அப்போ சாயந்தரத்துலேருந்து அந்த கருக்கல் முறிஞ்சு உள்ளே போகிற ப்ராயம் தான் பெரிய அதுக்கு தான் எடுப்பேன். ஆமாம். அந்த ஃபுட்டெல்லாம் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க? ஃபுட்டு அவன் ஃபுல்லாக பருப்பு தான் எடுப்போம். ரெண்டும் நான் எல்லாம் அடிபட்டு வந்துட்டேன். கூரவு அடிபட்டிருக்கேன், கம்மமுள், கொண்டக்கடலை, நிலக்கடலை எல்லாருமே அடிபட்டு லாஸ்ட் நமக்கு கை கொடுத்தது பருப்பு தான். ஒரு ஆள் ஒரு மேட்ச் சொல்லுவாங்க, ஒரு ஆள் அப்படி அதெல்லாம் கிடையாது. 10 பருப்பு 12 பருப்பு அந்த ஃபார்முக்கு வந்த பிறகு ஒரு இப்போ நம்ம பகல் விட்டு இதை எடுத்துருக்கோம். நைட்டு விட்டு 2வது டெய்லி விட்டுட்டே இருப்பேன். டெய்லி விடுவேன். நைட்டும் டெய்லி விட்டுட்டே தான் இருப்பேன். அப்புறம் அது ஒரு மதியம் டேனு வந்து ஒரு நைட்டு ஒரு 11 மணி நேரம் போகும். நமக்கு கொண்டாது. மதியம் 1 மணிக்கு விட்டு நைட்டு 11 மணி நேரம் போகும். ஒரு நாள் ரெஸ்ட் போட்டு அதுலேயே அப்படி விடுவேன். 1 மணிக்கு விட்டு அது ஒரு நாள் ரெஸ்ட்டு கொண்டு வந்துடுவேன். தண்ணி இறையிலே வந்துடும். 2வது இறை கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு பறந்த பிறகு அதில் கை இறை 2 ஏற்றுவேன். ஏற்று ஒரு நாள் ரெஸ்ட் 2 நாள் ரெஸ்ட் ஆக்குவேன். அப்புறம் அப்படி ஒரு 10 மணி நேரம் பறந்த பிறகு எத்தனை பருப்பு கொடுப்பேன்? ஏன்னா அது ஒரு 6 ஆள் கொடுப்பேன். அப்புறம் போக்கிலே ஆமாம் ஒரு 6 ஆள். ஆமாம். ஆனால் என் புறா 2 நேரம் கொடுப்பேன். நான் புறா வெளியே இறங்க விட மாட்டேன். வெளியே இறந்து விட மாட்டேன். நம்ம கைக்கு எடுத்த பிறகு என் புறா நம்ம கையில் வந்து இறந்துங்க. நான் தான் கொடுப்பேன். அது சிலவே விட்டு இறந்துங்க அப்படி விட மாட்டேன். அது நான் வந்து கம்ப்ளீட்டாக அடைச்சி வச்சு நான் தான் கம்ப்ளீட்டாக விடுப்பேன். வெளியே விட மாட்டேன். 2 நேரம் இறையா ஒரு நேரம்? 2 நேரம் கொடுப்பேன். காலத்தையும் கொடுப்பேன், சாயங்காலம் கொடுப்பேன். காலையில் எத்தனை பருப்பு? காலத்து ஒரு 7 கொடுக்கணுங்களா. அது ஃபார்மில் ஏற அதாவது ஒரு 6 ஆள் கொடுத்துட்ருப்போம். புறா பறவை கூடும் சில புறாயில். அந்த ஃபுல் டேன்னு வரும். ஒரு 15 16 17 20 அந்த புறாய்க்கு வந்து 20 பருப்புரை கொடுக்கலாம். அதை எவனுமே உண்மையை சொல்ல நிறைய பேர் போயிட்டு உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவன் அந்த புறாய்க்கு ஸ்ட்ரென்த்தில் தான் புறா பறக்கும். அந்த 20 பருப்புரை செமைக்கத்தன்மை கொடுக்கணும். அதாவது மேடம் கொடுக்கலாம். அந்த புறா 20 25 வரை செமைச்சுனா கொடுக்கலாம். ஒரு நேரமா? ஆமாம், ஒரு நேரம். அது வந்து செமைக்கம்னே சொல்லுவானு. செமைக்காது. அது இடையில கொஞ்சம் தண்ணி அடிச்சு எடுத்து விட்டு செமைக்கும். புறா ஃபார்மில் இருக்க புறா செமைக்கும். 20 மணிக்கு மேலே பறக்கக்கூடிய புறா எல்லாருமே போய் சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லாங்க. ஆனால் என்னென்னா அந்த இறை கொடுக்கறதா இருக்குண்ணே. அவங்க சொல்லுவாங்க நான் இவ்வளோ தான் கொடுப்பேன். அதெல்லாம் இல்லைண்ணே சொல்ல மாட்டாங்க. அவள் இந்த இறை ஊக்கத்தில் தான் அப்புறம் அந்த 20 மணிக்கு மேலே பறக்கணுமே தவிர சும்மாலாம் பறக்காது. அதனால் என்னென்னா 5 6 பருப்பு 6 பருப்பு அதெல்லாம் போய் நம்மளுக்கு தெரியல, அது அவங்களுக்கு தெரியல, நம்மளுக்கு கேட்காது பறக்கலை. புறா 20 பருப்பு தான் கொடுத்தா தான் அந்த 20 மணிக்கு பறக்கும். காலையில் 20 சாயந்தரம் 20. ஆமாம், அது செமைச்சுனா கொடுப்பேன். சாயங்காலம் குறைப்பேன். காலத்தில் ஒரு நாளைக்கு மொத்தத்தில் ஒரு நாளைக்கு காலத்துக்கு 20 கொடுத்தீங்கன்னா 18 பருப்பு கொடுப்பேன். அந்த இது சாயங்காலம் 6 மணிக்கு செமைச்சிட்டுனா அப்போ அடுத்த நாள் அதை 20 கொடுப்பேன். இல்லை 18 அந்த கணக்கு நம்ம தெரியும்ல. அதாவது ஃபுல் டைப்பு ஏற்றுவேன். காலையில் கொடுத்த 20 பருப்புன்னு செமைச்சிட்டுனா சாயந்தரம் எத்தனை பருப்பு? அப்புறம் ஒரு 15 கொடுப்பேன் நைட்டு. ஏன்னா காலத்தை இடத்துல கொடுக்க போகிறோமா அது நம்மகிட்ட தான் இருக்குண்ணே. நம்ம தான் அது செயல் கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு 35 பருப்பு கணக்கு அது வரும். ஆனால் அதை நம்ம தான் அறிவை எடுத்து செய்யணும். அதாவது சும்மா அள்ளி இருத்திட்டு மாட்டிடும். அது தெரியண்டாமல் நம்ம ப்ராய் எடுத்தால் நம்ம ப்ராய் இவ்வளோ செமைக்கும் சாயங்காலம். அப்போ அடுத்த நாள் இப்படி கொடுக்குறான். அப்போ அதை ரெகுலராக கொண்டு வரும்போது அந்த பறவை 15 16 20 மணிக்கு பறக்கக்கூடிய புறா ஆட்டோமேட்டிக்காக பறவை மாறும். இந்த இரவு யாருனாலும் யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஃபார்மில் இருக்கும்போது பண்ணணுமே தவிர சும்மா குறைஞ்ச பறவை கொடுத்தெல்லாம் நீர் கட்டில் மாட்டிடும். நான் சொல்லுறது இதே உண்மைதான். அதை மாட்டிடும். அந்த புறா 15 மணிக்கு மேலே பறந்த புறாய்க்கு இந்த இறை கொடுங்க. அது கண்டிப்பாக 20 அந்த பறவை உள்ள புறா கண்டிப்பாக 20 வெளியும் போகும். ஒரு 10 மணி நேரம் பறந்ததுலேருந்து 6 பருப்பு 6 சாயந்தரம் 6 கொஞ்சம் கொஞ்சமாக பறவை ஏற கூட்டிகிட்டே இருந்தோம். அவ்வளோதான். எத்தனை பருப்பு வச்சு கூட்டிங்க ஒரு நாளைக்கு? அப்புறம் அந்த டேனை கூட்டிட மாட்டோம். நாங்கள் வந்து 6:30 மணிக்கெலாம் தாக்க மாட்டேன். நம்ம ஸ்டெப் 2 மணிக்கு 3 மணிக்கு ஒரே டேத்துக்கு. ஏன்னா புறா நம்ம புறா சொல்லாத கேட்கும். எதுக்கு பழக்கி வச்சிருக்கேன்னா பகலை விட்டு நம்ம புறா சும்மா விட்டே நைட்டு தான் இறங்கும். அப்போ அந்த புறா இருட்டுக்குள்ளே போய் இறங்கணும். எப்படினாலும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் எப்படினாலும் புறா இருட்டுக்குள்ளே இறங்கும். அதுக்கான போக்கிலே இறைய கூட்டிடுவேன். டேன் செட் பண்ணி பரம்போது இதுக்கிட்ட வருவு அப்படிமா இறைய கூட்டி கொண்டு வந்துடுவேன். நான் ஒரு 6 மணிக்கு ஒரு 6 பருப்பு தொடங்குவீங்க இல்லையா? ஒரு 10 மணி நேரம் பறந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் விடுவேன். ஒரு நாள் விட்டு ஆமாம் ஒரு 2 மணிக்கு ஒரு தாத்து விடுவீங்களா? ஆமாம், 2 தாத்துருவேன். அப்போ எத்தனை பருப்பு கூட்டுவீங்க? அவர் ஒரு 3 பருப்பு கூட்டுவேன். அவர் 10 ஆக்கிடுவேன் பருப்பை. சார் 10லேயே ஓடிடும். அதுக்கு செமைப்பு கூடிடும். வேலை கூட செமைப்பு கூடிடும். மனுஷனே தான் 6 10 15 20 நாளும் நான் அப்படி கொடுத்துருக்கேன். நான் மற்றவங்களை தப்பாக சொல்லலாம் நமக்கு தெரியல. ஆனால் நான் செஞ்சதை நான் சொல்ல உண்மையை சொல்ல
அது அப்படி பண்ணணும். நான் சொல்லுவாவே இறஞ்சாமல் சொல்லுவாங்க இது 2-3 கடலையில் பறந்துட்டு அப்படி இப்படிங்காங்க. ஆனால் போய் சொல்கிறாங்க வேற எந்த இறையும் கொடுப்பு கிடையாது. ஆமாம், நான் கன்ஃபார்மாக இதான் கொடுப்பேன். வெறும் பருப்பு. ஆமாம், பருப்பு. தண்ணி எவ்வளோ அடைப்பீங்க? தண்ணி கொடுக்கும்போது விடும்போதா வச்சு கொடுக்கும்போதா அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது அது ஒரு சிரிஞ்சு கொடுப்பேன். மற்றபடி அது 2-3 நேரம் தண்ணி கொடுக்கணும். 2 மணி நேரம். ஆமாம், நாங்கள் அடி சவாரி போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து அடிக்கடி கொடுத்துட்டு போவேன். தண்ணி மட்டும். ஆமாம், லோடு ஆயிரமா அதை வந்து அந்த தண்ணி கொடுக்கலாம் ஜீரிக்க தண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு போவேன். ஒவ்வொரு ஆள் ஒரு மாதிரி பண்ணோம். வேற இறை எதுவும் கொடுக்கறது கிடையாது. வேற இறங்குனா இறக்கி விடுவேன். சாயங்காலம் அப்புறம் வெளியே தூக்கி விடுவேன். ஆனால் இறத்துங்காது. இங்கே அது கொத்தம் குப்பை மண்ணு கொத்தம் அதெல்லாம் பார்த்துட்டு அதில் வெளியே கிடக்கல அதில் கொத்திக்கிட்டோம். வேற ஏதாவது நீங்கள் உருட்டியை தான் குடிப்பீங்களா? மண்ணு குப்பை தான். ஆமாம், அது இந்த செம்மண்ணும் குப்பை இதில் உருட்டி விடுவேன். நான் அதில் வேற நியூரோபியன் மாத்திரை போட்டு பார்த்தேன். அது வேக்கன்ஸ் இல்லை. மற்ற மீன் குளிசை மாத்திரை போடலாம். மற்ற நியூரோபியனில் ஒரு சின்ன துண்டு போடலாம். அது நம்ம இந்த ஒரு புறா வளர்க்கலுக்கே தெரியணும்னா தெரியும். நான் இப்போ நம்ம ஒரு பிள்ளைய வளர்க்கணும்னா அதுக்கு காய்ச்சல்னா நமக்கு என்ன கொடுத்தா அதே மாதிரி நான் சொல்லி தெரியணும் இல்லை. அது புறா வளர்க்கவங்களுக்கே தெரியணும். மீன் குளிசையும் நியூரோபியன் மாத்திரை. ஆமாம், அது வந்து இருக்குன்னா வந்து இறங்கின உடனே ஒரு நாள் சுற்றுறது அது டயர்டாக இருந்தால் சும்மா எல்லா புறாயும் கொடுக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு தெரியும் புறாக்கள் இது ஒரு மூக்க செலுத்து என்னடான்னா அதுக்கு ஒரு இது கொடுக்கும். அது தவறே கிடையாது. அதனால் ஒரு வளர்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். மற்றபடி இதில் தான் அப்படி சூழல் உங்களுக்கு ஒரு சத்தான ஆகாரத்தை கொடுக்கலாம். சில மெடிசன் எடுக்கப்படாங்காவ இல்லை எடுக்கலாம். ஆனால் தவறெல்லாம் இல்லை. பறக்க தான் செய்யும். அது நிமிட்டாக தெரியும்ல உங்களுக்கு. அதை பார்த்து புறா வளர்க்கலுக்கே தெரியும். இப்போ புறா டல் ஆகுனா அதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்து ஸ்டடி பண்ண பார்க்கல. அதேமாதிரி இது ஒரு ஊக்கமாட்டு இறங்குக்கு ரெடி பண்ணணும். வேற நியூரோபியன் எல்லாம் வேற ஏதாவது மாத்திரை கொடுப்பீங்க? இல்லை நம்ம இதை பண்ணணும். ஆமாம், சும்மா அது தேவைப்படணும். ஆமாம், குப்பை மண்ணு கொடுப்பேன். அந்த இறைச்சி அமைப்பாமல் இருக்குது தான். சிலது அந்த கூலிங் டைமில் இறைச்சம்மல் வராதுன்னு இந்த புறாயில் வரல. நம்ம அனுபவம் பார்த்ததில்ல. மற்றபடி இந்த வெயில் டைமில் கொஞ்சம் இறைச்சம்மல் வரும். அதுக்கு தண்ணி கொடுத்துட வேண்டியது. நம்ம தண்ணி இந்த மாதிரி இறங்கும்போது ஏதாவது கொடுத்து அந்த மாத்திரையில் அந்த மீன் குளிச்சு மாத்திரம் நல்ல ஹெல்த்தான மாத்திரை தான். ஒருக்காக ஒன்று தான் போடணும். அதுக்கப்புறம் போடக்கூடாது. அது ஓயா மெடிசன்லேயே போகக்கூடாது. ஒரு டேனுக்கு ஒன்றா இல்லை மொத்தத்துலேயே ஒரு? ஆமாம், அதை உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் ஒத்தி தான் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த புறாக்கள் ஒரு 10 மணி நேரம் பறந்த பிறகு இறை கொடுக்க ஆரம்பிப்பேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அப்போ பறக்க விடுறதுக்கு முன்னாடி என்ன இறை கொடுப்பீங்க? ஆனால் அதுவும் பருப்பு தான். 3 பருப்பு. நான் எல்லா டேனுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பேன். ஃபுல் 20 வெளியே பறக்குக்கு அதே இதுதான். குறைஞ்ச டைமுக்கு பறந்து இறங்கும் போது அதே தான் கொடுப்பேன். எப்படி சொல்லுது உங்களுக்கு சுற்றுக்குனாலும் நம்ம 10 மணிக்கு தான் பிடிச்சி விடுவோம். அப்போ சுற்று நைட்டு விடும்போது இறை கொடுக்க மாட்டேன். 2 பருப்பு எல்லாம் ஆனால் கம்பமுள்ளு கோவரை போட்டு ஊதுவேன். பருப்பு கூட கம்பம். ஆமாம், கம்பமுள் ஊதணும். 2 பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி கொடுப்பேன். அதுக்கு பிறகு கம்பமுள்ள கொஞ்சம் கோவரை போட்டு நம்ம தேவைக்கு எடுத்து ஊதி விடுவேன். இது எல்லா வருஷமும் அப்படி தான் பண்ணுவேன். ஒவ்வொரு ஆள் எப்படி பண்ண தெரியல. 2 பருப்பு 3 பருப்பு பருப்பு நம்ம தேவை குறைச்சிடலாம். நம்ம கிளைமேட் வெயில் கூட்டினா பருப்பு 2 பருப்பு 2 ஆக்கிடலாம் 3 ஆக்கிடலாம். அந்த ஃபார்மில் இருக்கிறதுக்கு ஒன்றுமே செய்யாதுனே. அது டைமில் பறக்கும். சும்மாவே பறக்கும். அதனால் நம்ம அதை ஒரு மனசு திருப்திக்கு கொடுத்து விடுறது. கம்பமுள்ள பருப்பும் இவ்வளோ சொத்துல கம்பமுள்ள அதான் நம்ம மனுஷன். அதாவது அந்த இதை எப்படி சொல்லணும்னா இதெல்லாம் நம்ம சொல்லி இது மக்கள் செய்ய முடியாது. ஒரு அளவு அது அவியலுக்கே தோணணும். புறா நம்ம புறா இப்படின்னா பறக்குமா இத்தனை வருஷம் விட்டுருப்பாவில அந்த அனுபவத்தில் அவிய தான் அதை நினைச்சிடணும். ஆமாம், அனுபவ பாடம் தான் கூடுதல். இல்லை யாரும் சொல்லி தந்தலாம் வாத்தியார் சொல்லிட்டு போயிடுவார். புக்கை வச்சு பார்த்துருவோம். ஆனால் நம்ம வேலை ஒரு இடத்துல வேலை செஞ்சால் தான் அதில் தெரியும். அனுபவம் தான் ஜெயிக்கும் உங்களுக்கு. சொல்லும்போது இப்போ 20 மணிக்கு ஒரு பந்தயத்துக்கு பறந்துருந்துல்ல, அன்னைக்கு காலையில் என்ன கொடுத்துருந்தீங்க? இனி இதுதான் 3 பருப்பும் கொஞ்சம் கம்பங்களும் ஊதி விட்டேன். எத்தனை ml தண்ணி? தண்ணி தனியாக கம்பங்களை ஊதும் போது தண்ணியால் போயிரும்ல சேர்த்தாலே ஊதிரு. ஆமாம், தண்ணி நமக்கு தேவைக்கு ஒரு 4.5 கொடுக்க. ஆமாம், வாயில் தான் கம்ப்ளீட்டாக இரவுலமே வாயில் தான். மற்றபடி 4:30 கொடுத்துருவேன். ஒரு 4:30-5 மணிக்குள்ளே இறைய கொடுத்து ஃப்ராவர் ஃபினிஷிங்காக. அப்படி தண்ணி இல்லாட்டாலும் தண்ணி இருக்கும். நம்ம நிறைய வாக்கில் ஊதும்போது நம்ம கணப்பு இருக்காது. நிறைய போயிடும். தேவை தான் ஊதுவோம். ரொம்ப தள்ள மாதிரி இருக்காது. அது ஃபார்மில் ஆயிரும். ஒன்றும் செய்யாது. அது பறக்கும். அது அந்த ஃபார்மில் இருக்கும்போது அந்த கம்பம்பில் கரெக்டாக இருக்கும். கம்பம்பில் ஒரு நாள் மணி நானே போட்டு ஒரு இதில் வடிகட்டி நல்லா கழுவி ஊதணும். இந்த பருப்பு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கோரப்படுது? எல்லாம் ஒரே நாளைக்கு முன்னாடி நைட்டு. ஆமாம், இப்போ நம்ம சாயங்காலம் நைட்டு போட்டாலும் இன்னைக்கு காலைல. ஆமாம், ஆனால் கொஞ்சம் முன்ன போட்டால் நல்லது. விடக்கூடிய நாளுக்கு சாப்பிட்டா கொடுத்தா நல்லது. அதான் மக்கள் அதான் சொல்லணும். அனுபவம் தான் கூடுதல். நம்ம புறாக்கி இது கொஞ்சம் காடாக இருக்குது பிடிச்சி பார்க்கணும். இறங்கும் போது பருப்பு கிடக்கு. அப்போ இது என்ன கம்ப்ளைண்ட்? அந்த கம்ப்ளைண்ட்டை மக்கள் தான் அதை தீர்த்து எடுத்துடணும். முந்தின நாள் இப்போ நீங்கள் பந்தயத்துக்கு காலையில் இற ஊதுங்கல்ல, அதுக்கு முந்தின நாள்லாம் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க நான் நேரத்தை இற கொடுத்துருவேன் சாயந்தரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் உண்மை தான். அது எப்படி சொல்ல கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும். நம்ம அதாவது எல்லாமே இது அதில் உள்ளடங்கும். ஒரு புறாவுடைய படிப்பு தான். அதை புறா நம்ம இப்படிலாம் இருக்கும்போது அப்போ நைட்டு கொடுக்க இற காலத்தை இருக்கப்படாது. மனுஷன் அறிவு உள்ள அதை யோசிச்சு சரி இவ்வளோ தான் கொடுத்தா தான் காலத்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புறா. அப்போ நம்ம அதுக்கு அந்த இற இருந்துங்கன்னா செம்மி தான். நம்ம கொடுக்கும்போது அது வேலை செய்யாது. அதுக்காண்டி தான் மக்கள் அதை குறைச்சி கொடுக்க சரி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஃப்ரீயாக இருக்கும். காலத்தை போகும்போது பிடிச்சி பார்க்கும்போது ஃப்ரீயாக இருக்கும். அது எத்தனை மணிக்கு கொடுத்து சில ஆள் கொடுக்காம வச்சிடும். நைட்டு உள்ள இறைச்சல இருக்கும். ஒரு நாள் மணி கொடுக்குது. அப்போ அதில் கொடுக்காம தண்ணி அடிச்சு விட்டாலே அது அப்படியே காலம் ஃப்ரீயாயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க இறைய கொடுத்து விடலாம். அந்த மாதிரி அதெல்லாம் மக்கள் யோசிச்சு பண்ண முடியாதானே. இதெல்லாம் அந்த புறாயை படித்து கரெக்டாக பார்த்து மற்றபடி இது அனுபவ பாடம் தான். இதில் கூடுதலாக தான் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. அதுக்கு தந்தார அதை நீங்கள் பண்ணிடணும். மக்கள் அதை தான் என்ன செய்யணும். அனுபவம் தான் ஜெயிக்கும்.
அது உண்மையில் அனுபவத்துல தான் நம்ம லைன் ப்ராக்களை பற்றி அனுபவத்தில் வேற படிக்கிற ஒன்று நிறைய ப்ராக்கள் செட் பண்ணதும் ஒரு லைனேஜ் ப்ராய் எடுத்து செட் பண்ணது வரை அவங்க கூடுகள் பறந்து டைம் வைக்க முடியாது. ஒரு லைனேஜ் உருவாக்குங்க யாராக இருந்தாலும் தான் உருவாக்கிட்டு அதுலேருந்து எடுங்க ப்ராசை கண்டிப்பாக பறக்கும். நம்ம ஏரியா ப்ரா முதல்ல உருவாக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ப்ரா ஸ்டைல் ப்ரா எடுத்து உருவாக்கணும். ஒரு லைனேஜ் இது கண்டிப்பாக 20 வழி பறக்கணும். ஒரு ப்ரா கண்டிப்பாக ஒரு கூட்டில் உருவாக்குறீங்கன்னா அந்த கூடு கண்டிப்பாக எனக்கு மேலும் டைம் வச்சுட்டே இருக்கலாம். எல்லா பெரிய கூடையும் பாருங்கள் அவங்களுக்குன்னு ஒரு லைனேஜ் இருக்கும், இல்லாத கூடே கிடையாது. எல்லா கூடையும் பாருங்கள் பெரிய கூட்டில் ஒரு லைனேஜ் அவை வச்சிருப்பாங்க. அந்த லைனேஜ் எந்த கூடு உருவாக்கோ அந்த கூடு எப்படியே டைம் வச்சுட்டே இருக்கும். காரணம் அவி அப்படிலாம் பெரிய ஆள்லாம் இல்லை, அவி அந்த உருவாக்கிட்டாங்க, நீங்கள் உருவாக்கலை. எல்லா இடம் ப்ராடக்ட் எடுத்து சேல்ஸ் வாங்காங்களா, வாங்கி அதை போட்டு பறத்தது. இப்போ நான் எடுத்தேன்னா ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலுமே சில ஆள்கிட்ட நல்ல ப்ரா கொடுக்க மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க, பெரிய செட்டு ப்ரா கொடுக்க மாட்டாங்களா. அப்போ அந்த மக்கள் என்ன திண்டாட தான் செய்யும். உங்களுக்குன்னு ஒன்று நீங்கள் உருவாக்கினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு ப்ரா உங்களுக்கு உருவாக்கணும். ஒரு ப்ரா நான் அந்த ப்ராஜெக்ட் சூட் ஆயிரும் அந்த மாதிரி உருவாக்கணும். இப்போ நீங்கள் பெரிய ப்ரா அதுதான் யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா அதாவது இப்போ நான் 10 ப்ரா 10 இடத்துல எடுப்பேன். அந்த கூட்டுக்காரர்களுக்கு தெரியாத ஒரு லைனேஜ் இருக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த லைனேஜ். அது அவங்க தெரியாமல் தந்துடுவாங்க. அப்படி சொல்லிடுறேன். இப்போ அவங்களுக்கு அந்த லைனேஜ் கை கொடுக்காதுன்னு அது 20 வழியே பறக்கலாம், சில ப்ராயில் மாறி விடும். அப்போ அது உங்கள்கிட்ட பட்டாயில் தரப்போ நீங்கள் முத பந்தயம் விடுறீங்க, அதுவும் பந்தயம் அடிக்கும். அப்போ அந்த லைனேஜை நீங்கள் பிடிச்சிடணும். இதுதான் லைனேஜ் உருவாக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த லைனேஜை பிடிச்சி அதுலேருந்து பட்டா எடுத்து பறத்தும்போது லைனேஜ் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகுது. அது பந்தயம் விட்டால் தானே உங்களுக்கு அந்த லைனேஜ் செட் ஆகும். நீங்கள் விடுவில்லை எப்படி 13 மணிக்கு பறந்தாச்சு அந்த ப்ரா யார்ட்டையோ வாங்கியிருப்பேன்னு வைங்களாம், அதெல்லாம் செட் ஆகியாச்சு, உங்கள்கிட்ட 13 மணிக்கு பறந்தாச்சு. அப்போ ஏனி நீங்கள் புண்ணும் வெளியே ப்ரா எடுக்கக்கூடாது, இதில் எடுத்து இதுக்கு ஒரு பட்டையை போட்டு அப்போ அந்த லைனேஜை உருவாக்கும் போது இது கூட வரும் பறக்கும். இது அப்போ இந்த நல்ல ப்ராக்கள் கலெக்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தானோ. ஆமாம், தரக்கூடிய உண்மையை தரக்கூடிய பணம் கொடுத்தா இப்போ நிறைய தாரா வேணும். நல்ல ப்ரா இப்போ எடுத்துடலாம். ஆனால் அந்த எடுத்தாலுமே அந்த ப்ராலேஜ் நீங்கள் பறத்த முடியாது. ஏன்னா ஒரு ப்ரா ஒரு மாடலில் பறக்க முடியும். அதாவது லைனேஜ் எதுக்கு எடுக்க சொல்லலைன்னா உங்கள் ப்ரா உங்களுக்கு தெரியும் இந்த லைனேஜ் இப்படி தான் பறக்கும். எனக்கு ப்ரா வேறு மாதிரி பறக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி பறக்கும். அது ஒடுக்க தாழ்ந்து பறக்கும், உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ரா நைட்டு இப்படி தான் வரோம், எனக்கு ப்ரா நைட்டு இப்படி தான். அப்போ அந்த லைனேஜ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ப்ரா இப்படி தான் வரோம், இந்த மாதிரி தான் பறக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காண்டி தான் ஒரு லைனேஜ் உருவாக்க சொல்லுது. அப்போ நம்ம ப்ராக்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிட்டு தான் பெரிய. ஆமாம், அப்போ தான் நீங்கள் தைரியமாக போக டைம் வைக்கிறது ஸ்டார் இறைவன் தரக்கூடியது. அது நம்ம யாரும் சொல்லல. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பிடிச்சாச்சுனாலே நீங்கள் ஆல்ரெடி என்ன செய்யலாம், ஒரு தைரியம் மனசுக்கே இருக்கும். எல்லா இடமும் ப்ராடுக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக நம்மகிட்ட இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ப்ரா வாங்கி வச்சு எடுக்கும்போது நம்ம ப்ரா வைக்கும்போது சூட் ஆகும். உங்களுக்கு தைரியம் இருக்குது, நம்ம ப்ரா கண்டிப்பாக பறக்கும். அந்த தைரியம் இருக்கனால நீங்கள் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக டைம் வச்சு சின்ன டைம்னாலும் வச்சு ஸ்டெப்ஸப்பாக வந்துட்டு இருக்கலாம். ஒரே டேலாம் அது இறைவன் தர்றது லக்கு. அப்படி செட் பண்ண நம்மகிட்ட தான் இருக்குது ஜெயிக்குதுலாம். சரி, இந்த நார்மல் பந்தயம் இல்லாத நேரங்களில் என்ன சாப்பாடு கொடுக்கீங்க? அது சும்மா கம்மபுல் தான் போடுவோம்னே, மொத்தமாக போடாது தானே. வெறும் கம்ம. ஆமாம், கம்மபுல்லாம் வந்து முண்டங்கம்புலாம் மிஸ் பண்ணி அது நம்ம கெப்பாசிட்டி போல் போடணும்னே. எவ்வளோ கெப்பாசிட்டிக்கவே கூடாளி போடாவ, நம்ம இல்லாத இருக்கவே குறைச்சி போடாவ. அடுத்த அது வந்து அப்படி தான் இருக்கும். சிலவங்க ரேசர்ஜி போட்டுகிட்டே வாழ்க்கை போட்டுவான், அது பந்தய தண்ணி தான் கொஞ்சம் கம்ம போல் காட்டுவான். அப்படி இருக்குல்ல, நிறைய இருக்குது ஊரில் பார்த்துருக்கேன். என்னால் பிடிச்சது நம்ம முண்டங்க மூலையும் வாங்கி கொடுத்து நம்ம லைஃப்பை ஓட்டுறோம்ல. சிலவே அது நிறைய அள்ளி போடுவோம், நிறைய வாங்கி கூட ஆள் இருக்குது. இப்போ இந்த 5 வருஷமாக கண்டினியூஸாக 2 ப்ராக்கள் பறக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இந்த ப்ராக்களை பறத்தி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம். இந்த ப்ராக்களை பறத்தின அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அதாவது அந்த ஒரு ஏஜுக்கு தகுந்தாரு ப்ராக்கள் பறக்கு. ஒரு பட்டா ஏஜ் 2வது வயசுலலாம் அது ஒரு கடும் பறவை பறக்கும். அந்த பறவை தாறுமாறாக பறக்கு, லைனுக்கு வராது. வருஷம் உடம்பு 2வது வருஷம் லைனுக்கே வராது என்கிட்ட. 3வது வருஷம்ல அவர் லைனுக்கு ஒரு ஃபார்மில் லைன் கரெக்டாக வந்துட்டு இருந்து பறவை ஒரு மீடியமான பறவைக்கு வந்து அந்த தேவைக்கு பறவை 20 வேலை பறக்க தான் செஞ்சு அந்த அனுபவம் அந்த ப்ராக்களுக்கு நல்ல அறிவு ஆயிரும், மெச்சூரிட்டி ஆயிரும். இப்படி தான் பண்ணணும், இறங்கணும், உடம்புல பிடிச்சாலே இறங்காது, லைட்டை போட்டால் தான் இறங்கணும் பழக்கி வச்சிருக்கான். அப்படி ஒரு கணக்கு கட்டுக்குள்ளே நிற்கும் அந்த வயசு ஏற. ஆனால் பறவை கொஞ்சம் குறைக்கும். அந்த 1 வயசு ப்ரா 2 வயசு ப்ரா பறவை கூட இருக்கும், இது கொஞ்சம் குறைக்கும். அவ்வளோதான் வச்சு. ஆனால் பறவை பறக்கும், நமக்கு கேரண்டியாக டைம் வச்சு தந்து இறங்கும். மறுபடியும் 20 மணிக்கு மேலே அதை பறக்க தான் செய்யும். வயசு கூடனாலும் பறக்க தான் செய்யும். நம்மளை பறந்து நான் அந்த புறாக்களை தான் நம்மளை அனுபவங்களும் கிடச்சி நிறையா. அது பரவாயில்ல, சிறப்பாக தான் அதில் உள்ள அனுபவம் தான். 5 வயசானாலும் புறாக்கள் பறக்க தான் வராது. ஆனால் நான் ப்ரீடிங்கே போடல, இப்போ தான் ப்ரீடிங்கே போட்டிருக்கேன். சில ஆட்கள் ப்ரீடிங் போட்டு பறத்துறாங்க, ஆனால் அது எப்படி தெரில. நம்மகிட்ட பெரிய புறாக்கள் இருந்தனாலும் ப்ரீடிங் போடலை, பண்ணலாம் பண்ணலாம். ஆனால் அனுபவம் வயசு கூட எல்லாத்துக்கும் அப்படி தான், அனுபவம் கூட தான் என்ன செய்ய முடியும். அந்த மாதிரி தான் அது பறந்து அது வயசு கூடனாலும். வயசுக்கு 5 வயசு 6 வயசுனாலும் அடுத்த வருஷம் இந்த ப்ராயை பறக்கும். ஆமாம், இனி அடுத்த வருஷம் விட மாதிரி இல்லை. இனி அடுத்த வருஷம் வேறு ப்ராய் இருக்குது. நம்மகிட்ட பறத்தி போட்டிருக்கு. 2 வயசு ப்ராயில் கிடக்கு, 2 வயசு 3 வயசு ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்க 2 வயசுக்கு மேலே உள்ள ப்ராக்கள் தான். ஆமாம், அது ஏன் என்னென்னா நமக்கு தொழிலுக்கு நமக்கு செட் ஆகலை. விட ப்ராயில் என்ன செய்யணும்னா விட்டுரு போகிறோம், இடையில ஒரு சிலையை விழுந்துடும். இது விழாது, இந்த நைட்டு கிளம்பி நிற்கும்.
வேறு நம்ம ஒரு சின்ன ஏரா ஃபால்ட்டு கொடுத்தாலும் பழைய புறா கொஞ்சம் கடிச்சு நின்றோம். புது புறா உடனே விழுந்துடும். இதுதான் அந்த இதுக்குள்ள வித்தியாசம். அப்போ நம்ம பழைய புறா நைட்டுக்கு போகிறதும் ஈஸியாக போவோம் நம்மகிட்ட. பழைய புறா கொஞ்சம் ஏஜ் புறாக்கள் ஏஜ் புறான்னா நம்ம ஒரு சொல்லுக்கு நம்ம தைரியமாக போகலாம். நம்ம புறா நிற்கும் பயிரிட்டு வந்தாலும் தப்பி ஓடிந்துடும். பட்டா புறா சில உடம்புல பிடிச்சி நிற்கும், வீட்டில் இறங்காது. புறா போட்டால் தான் இறங்கணும் அந்த மைண்ட் செட்டில் அடுத்த வீட்டில் இறங்கிறோம். இது அப்படி இல்லை, முடியட்டால் நம்ம வீட்டில் இறங்கிறோம். சரி நமக்கு அதை முடிஞ்சினாலும் அதை பாட்டு வீட்டில் இறங்கும். அப்படி தான் நம்மகிட்ட அந்த 1 வயசு 2 வயசு புறா தான் பறத்திட்டு இருக்கேன். நம்ம அப்படி போட்டு வச்சு இப்போ கிடாக்கு ஒரு 6-7 புறா கிடாக்கு, ஒரு 3 வயசு புறால் கிடாக்கு. இனி அடுத்த வருஷம் அதான் விடுவேன். இந்த வருஷம் இது விட மாட்டேன். அப்படி எத்தனை பந்தயம் சேர்ந்துருந்தீங்க? இந்த வருஷம் 5 பந்தயம் சேர்ந்துருந்தோம்ண்ணே. 1 கோட்டார் பந்தயம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ணே, பாரத், அரசன், தாமிரத்து பந்தயம். 5 பந்தயத்துலேயும் இதே புறா தான் விட்டுருந்தேன். அதில் வால்கர்பானு 1 6:45 இறங்கிச்சு. அடுத்த பந்தயமும் 6:45 விழுந்துட்டு. இந்த ஜாக்ஜி ஞானம் தான் 8 ஹவர் டைம் பறந்து 2 பந்தயத்துக்கு 8 ஹவர் டைம் வச்சு வந்து இந்த வருஷம் படிப்படியாக தான் ஒரு சின்ன பெரிய டைம். அதுக்கு அடுத்து இது காரணம் என்னென்னா எல்லாருமே அதை இறைவன் உள்ள கை கொடுக்கணும். ஜெயிக்கணும்னு தான் ஜெயிக்க முடியும். அனுபவ பாடம் ஒன்று, நேரம் ஒன்று. இந்த டைம் வேணும். மற்றபடி நேரம் ஜெயிக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதனால் நான் இந்த வருஷம் நான் கஷ்டப்பட்டு தான் பண்ண வந்தேன். நல்ல கஷ்டம் தான் பட்டேன். ஒரு மாடல் இற கொடுத்து பார்த்தேன், புண்ணு இடத்துல மாற்றி பண்ணி பார்த்தேன். அப்படி பண்ணணும், முயற்சி பண்ணணும். நீங்கள் முயற்சி பண்ணாமல் தோத்துட்டோம்னா அப்படி இருக்கக்கூடாது. 3ஆவது பந்தயத்தில் அப்புறம் கேவி டைம் பறந்த புறானால பறந்து. இப்போ நம்ம பறக்காத புறா எடுக்கலை. நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க என்ன பறந்தவன் பறக்கும்போது என்ன புறா. அதான் 5 வருஷமாக இதே புறா விட்டுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தெரியும் என் புறா பறக்கணும். 20 மணிக்கு மேலே என் புறா பறக்கணும் எனக்கு தெரியும். மக்களுக்கு தெரியாதா? அவங்க வந்து பார்த்துட்டு என்ன ஏசினாங்க, 2-3 ஏசினாங்க, என்ன புறா வச்சுருக்கா. அது இடையில விழுந்துடும். அப்போது லாஸ்ட்டு பந்தயம் எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க, இது இவ்வளோ புறா பறக்குமா. அப்போ அது எனக்குலாம் தெரியும் நம்ம புறா பறக்கணும். மக்கள் அப்படி ஒரு ஆள் ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் இந்த புறா பறத்துறவங்களுக்கு இப்போ ஒரு 20 மணிக்கு மேலே பறத்திருக்கீங்க. ஆமாம், நிறைய பேர் பறத்தணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு கருத்து சொல்லணும்னா என்ன மாதிரி ஒரு கருத்து சொல்லுவீங்க? ஏன்னா அவங்க வந்து முயற்சி பண்ணணும். ஒன்று அனுபவத்தில் முயற்சி பண்ணணும். புறாக்கள் நல்ல புறா எடுத்து வச்சுருக்கணும். ஒன்று எவ்வளோக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்குமோ அதில் ஜெயிக்கலாம். பொறுமையாட்டு அதை என்ன முயற்சி பண்ணணும். துவக்க தான் அந்த அடி பட தான் தெரியும். சிலவங்க 100 ஒரு ஆள் உடனே ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் கீழே இருந்தே வரவனுக்கு தான் அதில் தெரியும். சூப்பராக வைப்பான் அவன். ஸ்டெப்பாக எல்லா பாடம் அவனுக்கு தான் தெரியும். ஒரு வருஷத்துக்கு 1 வருஷம் அனுபவம் தான். அந்த அனுபவத்தை எடுக்கணும் மக்கள். அந்த உடனே ஜெயிக்க பார்க்கலாம் வச்சுல அனுபவம் தான் ஜெயிக்கும். இன்னைக்கு துவக்க நாளைக்கு நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் ஸ்டேஜ் ஏறலாம். முயற்சி பண்ணணும். தோத்துட்டோன்னு சொல்லி படத்துக்கிடக்கூடாது. நம்மளும் பட்ட கஷ்டம், நம்ம நல்லா கஷ்டப்பட்டுருக்கேன். துவக்க தான் நம்மளும் வந்திருக்கோம். இன்னும் அடுத்த வருஷமும் அப்படி தான் முயற்சி தான். நம்மளுக்கும் முயற்சி தான். நானும் பெரிய டைம் வச்சோம்லாம் பண்ண முடியாது. இறைவன் நமக்கு தரணும் ஒன்று. அது மாதிரி எல்லோரும் அப்படி தான் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. புறாக்கள் நல்ல புறா எடுங்க. ஒரு லைனேஜை உருவாக்குங்க. எல்லாம் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். இறைவன் கை கொடுக்கணும். இறைவன் கண்டிப்பாக வேணும். இறைவன் இல்லாட்டா ஒன்றுமே நடக்காது. அதையும் நீங்கள் கடைப்பிடிங்க, ஜெயிக்கலாம். எல்லோரும் ஜெயிக்கலாம். அதாவது முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் பறந்த புறாவா? அவனை தான் பறந்த புறா. இது எவ்வளோ நேரம் பறந்துருந்து? இந்த வருஷம் அது 20-50 பறந்தது. 20-50. ஆமாம், இந்த ஆணு விட்டுருந்த 2 புறாவும் பறந்துருந்தா துணைப்புறாயும் எவ்வளோ நேரம் பறந்துருது? அது 20-53 பறந்துருந்தது. சரி, இது 50. அப்போ ரெண்டுமே 20 முறையாக பறந்துருது. ஆமாம் ஆமாம். இது எத்தனை வயசு இருக்குது இந்த புறாவுக்கு? 5 வயசு இருக்குண்ணே. இது 2021 அது ஆணு. அந்த டைம்லேயே இப்போ பறந்துருந்தேன். 22 ஜாக்சினி ஆணு பந்தயம் விட்டுருந்தேன். 22 இது டைம் வச்சுருந்து. 23 அது 18.25 பறந்துருந்து. இப்போ ஏற்கனவே இருக்க டைம் வச்ச புறா தானே இது? வருஷம் தூரம் டைம் வச்சுருந்துட்டு இருக்கு. இந்த 2 தான் வச்சுருந்துட்டு இருக்கு. 23 வரை 24 15.25. இந்த வருஷம் 20 வெளியாக வச்சுருந்துருக்கு. இப்போ 5 வருஷமாக கண்டினியூஸாக டைம் வச்சு தருது. 5 வருஷமாக இந்த 2 தான் பரிசுக்கு வாங்கி தருது. சரி. ஏதாவது ஒன்று பறக்கும். அது பறக்கட்டும், இது பறக்கும், இது பறக்கட்டும். அது வரணும். அது டைமுக்குள்ளே ஏறி நம்ம பற்றி பயங்கரம். அந்த புறா ரெக்கையை ஒன்று காட்டலாமா? சரிப்பா. அந்த புறா கண்ணை கொஞ்சம் காட்டுங்களா? இதுவும் பறந்த புறா தானே? ஆமாண்ணே, இதான் துணைப்புறாயின்னு கூடுதல் விட்டுட்டு இருப்பேன். அதுதான் கூடுதல் பறக்கும் வாழ்கிறது. இது அதோட 2 மணிக்கு புறாதான் பறக்கும். ஆனால் அன்னைக்கு தான் 3 நிமிஷம் கூட பறந்து. 3 நிமிஷம் கூட பறந்துருந்து. ஒரு 5 பந்தயம் விட்டுருந்தேன். 5 பந்தயத்துலையுமே எனக்கு இதுதான் டைம் வச்சுக்கிட்டே இருந்து. 14 1 14 8 1 14 1/2
அது நேரத்தை 9 அது கரெக்டாக 13 மணிக்கு பறந்து இறங்கிச்சு. 2 பந்தயத்துமே இடையில கொண்டுட்டு இது டைம் வச்சது 3ஆவது பந்தயம் 2 சேர்ந்து 20-19 20-50 இல்லையா? எனக்கு இது வந்து 2019 இதுக்கு தாய் வந்து உள்ளூர் தாம்பரத்து பந்தயத்தில் 14.5 மணி நேரம் பறந்து பரிசு வாங்கியிருந்தது. 14.5 மணி நேரம். ஆமாம், இதுக்கு தாய் ஜாக்கு சித்த ஜாக்கு. அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் அதில் ப்ரீடிங் போட்டு இது பட்டா எடுத்து அப்புறம் இது கம்ப்ளீட்டாக நமக்கு ராசி புறாவே இதாம. சரி சரி கம்ப்ளீட்டாக விட்டா கம்ப்ளீட்டாக டைம் வச்சு தரோம். ஸ்டேஜ் ஏற்றி விடும். இதுவும் 5 வருஷமா பறந்துட்டு இருக்கு. ஒன்று ஒரே வயசு தான். 5 வருஷமா கண்டினியூஸாக ப்ரைஸ் வாங்கி நமக்கு எப்படியே ஸ்டேஜ் ஏற்றி விடும். இடையில விடாது. கண்டிப்பாக உள்ள ஏறி 2 ஏறி தான் இறங்கும். ஏதாவது மிஸ்டேக்னாலும் அது விழும், அது இது விடாது. ஆனால் அது கூடுதல் பறக்கும். இது அது என்கிட்ட 23 26 சில்லற 2 பறந்துருக்கு. 26 வந்து 25 மணிக்கு பறந்துருக்கு. சரி சரி சரி. பந்தயத்துக்கு நம்ம பறக்க தானே இது. ஆமாம், சும்மா நல்லா பறந்துட்டோம். கொஞ்சம் காட்டலாமாண்ணே? சரி பாருங்க. கண்ணை கொஞ்சம் காட்டுவீங்களா? சரி. பறந்த வால்கர் பானைய தாய் தகப்பனா? ஆமாண்ணே, தான் இது தாய் தகப்பன். இந்த பிராவல் பந்தயம் பறந்துருந்தானே? ஆமாண்ணே, அந்த பெட்டை நான் பந்தயம் விட்டுருந்தேன். ஆனால் டைம் வைக்கல. மற்றபடி அது ஒரு 16-15 மணிக்கிட்ட பறந்த பெட்டை. சரி சரி. நீதான் பறந்த பிராக ஃபாதர்ல வால்கர் பானை. ஆமா ஆமா, இதான் இது தகப்பன். இந்த ஒரு ரெக்க வெள்ளா தலைவலையில இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் இந்த பூர்வீகம் இது என்ன கலர்ல ஒண்ணு? ஆனால் இது வந்து ஒரு கீரி செட்டு ப்ரா தான். இது கீரி செட்டு ப்ரா தான் இல்லை? இது என் மச்சினனுக்கு அப்புறம் அங்கே மச்சினனுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட வந்து முட்டை வாங்கிட்டு வந்து நான் அதை ப்ரீடிங் எடுத்து அதை எடுத்தது. சரி சரி. இதே ஜோடி அவங்ககிட்ட தான் இருக்கு. சரி, இந்த ப்ரா ரெக்கையை கொஞ்சம் காட்டுங்கண்ணே. கண்ணா கொஞ்சம் காட்டுங்க. நீதான் பறந்த பிறகு மதர் இல்ல வால்கர் பானை. ரெக்கையை கொஞ்சம் காட்டுங்க. கண்ணை கொஞ்சம் காட்டுவீங்களா? சரி. அண்ணா இது உங்க பெரிய ஜோடியானே? ஆமாம், அந்த பறந்த ஆணுக்கு பிள்ளைக்கு தாய்க்கு தாத்தா 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 பறந்த ஆணுக்கு வால்கர் பானுக்கு தாய்க்கு அப்பா அம்மா. சரி சரி. என்ன சரி சரி சரி.
இங்கே பிள்ளைங்க பிள்ளை தான் உங்கள்கிட்ட பறந்துருக்கு. ஆமாண்ணே, நம்ம இந்த லைனேஜ் புறா தான் அதேசம் கொடுத்து பறக்கும். இந்த கீரியல். ஆமாம், இந்த கீரி செட்டு புறா அந்த செட்டு புறா தான். வால்கரப்பு கொம்புத்திரி வரப்பில் வருமோ? ஆமாம், அப்படி வரோம். சப்தியால் விடலாம், தலைப்பிரிக்கு அப்படியே பறவையில் விடலாம். இதுலேருந்து ப்ரீட் எடுத்து தான் ப்ரீடை போட்டு உடச்சி மாற்றி மாற்றி எல்லாத்தையும் எடுக்கும். சரி சரி சரி. இந்த பிறகு பிள்ளைங்க பிள்ளை தான் பறந்தது இல்லைண்ணே? ஆமாண்ணே, ஆமாம். இதுதான் பெரிய ஆண்டு. அப்போ கிராண்ட் ஃபாதர். ஆமாம் ஆமாம். இந்த பிறகு ரெக்கை ஒன்று காட்டலாமாண்ணே? ஆ, கண்ணா கொஞ்சம் காட்டுங்க. இது அந்த பறந்த ஜாக்ஜினி ஆணுக்கு லைனேஜ் ப்ராவானே? ஆமாண்ணே, இது அதுக்கு தாத்தா. இங்க தாத்தா, கிராண்ட் ஃபாதர். ஆமாம் ஆமாம். இங்க பிள்ளைகள் தான் பறந்தவங்க. ஆமாம், இதுக்கு பிள்ளையாண்ட ஒரு 14 தாங்குளத்து வந்து வச்சிருந்த ஒரு சித்த ஜாக்கு, அதுக்கு பிள்ளை தான். அது ரெண்டுமே தலைவட்டில் இறந்துட்டு. சரி சரி. அப்போ அந்த ஆணுக்கு பேரண்ட்ஸ் இல்லை. ஆமாம், கிராண்ட் ஃபாதர் இது. இது ஆமாம். சரி, இறக்கே கொஞ்சம் காட்டுங்க. கண்ணை கொஞ்சம் காட்டுங்க. இந்த ப்ராயை பற்றி சொல்லுங்க. இது என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த ப்ராயில்? தாவரத்தில் இது பழைய லைன் ப்ராய் தாம்ண்ணே. இது வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்ன உள்ள புறாக்களில் எங்களுக்கு தாவரம் ஏரியா புறா ஸ்டார்டிங் புறாய் தான். இதில் தான் நாங்கள் சப்ஜா எடுக்கிறது, செவலை சாம்பா போட்டு உடச்சி எடுக்கிற புறாய் தான். சரி சரி. இந்த புறாக்கள் என்கிட்ட 2 டைம் தான் ஃபுல்லாக பறந்துடும். அந்த டைமில் மக்களுக்கு பறக்க தெரியாது. பட்டாயிலுமே இப்போ ரெண்டாம் காலத்தை பறவையில் ஃபுல்லாக பறக்கும். ஆனால் இது பழைய வழி புறா தானே? பழைய வழி புறானே இது. சரி, இந்த இனங்கள் கொஞ்சம் காட்டுங்களா? சரி, அதுக்கே வருங்க. இதோடையும் பெருசாக இருக்கும். கட்டப்பாலாம் இருங்க. கண்ணை கொஞ்சம் காட்டுங்க. அந்த சைடு இந்த அமைப்பு கட்டுதான். இது அந்த பழைய ப்ராடு தானே? ஆமாம், தான் பழைய புறானே. இது வயசு நம்மகிட்ட இப்போ இது வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த இனங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன உள்ள இனங்கள் அழிஞ்சிட்டு. அதே தான் மட்டும் தான் தாவரத்தில் இந்த இனங்கள் வந்து நிறைய எல்லாத்துலேயும் இருக்கும். பின்னாலங்கள்லாம் யாரையும் அழிச்சிட்டாங்க. அந்த இனங்கள் யார்கிட்டையுமே இருக்குது. பெரிய கூட்டுக்காரங்க யார்கிட்டையும் பாருங்க, இது கிடைக்காது. இந்த இனங்கள் களத்தில் உள்ளடவுல நாடிகளா வந்து அதான் ஸ்பெஷலிஸ்டே. அதான் பறக்கும்போது வித்தியாசமாக தெரியும் போதுங்க. அது தாவரத்து புறாவில் இது ஸ்பெஷலிஸ்ட் புறா. இவ்வளோ நேரம் அவங்க புறா அனுபவங்களை எல்லாம் பற்றி சொன்னாங்க. இந்த வருஷம் புறாக்களை நல்லா பறத்திருக்காங்க. இந்த வருஷம் நல்லா பறத்தினமைக்கும் நம்ம சேனலுக்கு இந்த ஒரு நல்ல பேட்டி தந்தமைக்கு நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.